2008ஆம் ஆண்டு $42 பில்லியன் மதிப்புடன் உலகின் 6வது பணக்காரராக இருந்தவர் அனில் அம்பானி. 2020ஆம் ஆண்டு லண்டன் நீதிமன்றத்தில் தான் திவாலாகிவிட்டதாக அறிவித்தார். மேலும் லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு செலவிற்கு கூட தன் மனைவியின் நகைகளை விற்று வழக்கறிஞர் கட்டணம் செலுத்தி வருவதாக தெரிவித்திருந்த அனில் அம்பானிக்கு மற்றொரு பேரிடியாக தற்போது இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியமான செபி அனில் அம்பானி பங்கு சந்தையில் ஈடுபடுவதற்கு தடை உத்தரவு பிறப்பித்து அபராதமும் விதித்திருக்கிறது. அனில் அம்பானி தனக்கு சொந்தமான ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கும் செபி அனில் அம்பானி உட்பட அந்த நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள் என 24 பேருக்கு பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய 5 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக அனில் அம்பானி உட்பட 24 பேருக்கும் தலா 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததோடு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்திலும் அனில் அம்பானி முக்கிய பொறுப்பில் செயல்படக்கூடாது எனவும் செபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கும் 6 மாதங்கள் தடை விதித்திருப்பதோடு அந்த நிறுவனத்திற்கு 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் ஆதரவுடன் சொத்துக்கள், பணப்புழக்கம், நிகர மதிப்பு அல்லது வருவாய் எதுவும் இல்லாத நிறுவனங்களுக்கு நூற்றுக்கணக்கான கோடி கடன்கள் வழங்க அனில் அம்பானி அனுமதித்து நிதி மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக செபி குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் அனில் அம்பானியுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கே கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றும் எந்த ஒரு முறையான ஆவணங்களும் இன்றி பலவீனமான நிறுவனங்களுக்கே கடன் வழங்கப்பட்டிருப்பதாக செபி குற்றம் சாட்டியுள்ளது. பொதுவாக கடன் பெறுவதற்காக விண்ணப்பித்தால் அந்த தொகை கைக்கு கிடைக்க சில தினங்கள் வரை எடுத்துக்கொள்ளும். ஆனால் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் வேண்டுமென்று விண்ணப்பித்த சில நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த அன்றைய தினமே கடன் வழங்கியிருக்கிறது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் வாங்கியவர்கள் திருப்பி செலுத்தாததால் தற்போது வரை அந்த நிறுவனத்திற்கு 6,931 கோடி ரூபாய் வர வேண்டும் எனவும் செபி தெரிவித்துள்ளது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை நம்பி பங்கு சந்தையில் முதலீட்டை செய்த முதலீட்டாளர்கள் கடும் நிதி இழப்பை சந்தித்திருப்பதாகவும் அந்த நிதி இழப்பில் 9 லட்சம் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் நிறைய கடன்களை வாங்கியதில் இருந்து அவரின் சாம்ராஜ்யம் சரிவை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. பின்னர் அந்த கடன்களை எல்லாம் கட்ட முடியாமல் திணறிய அனில் அம்பானி தான் திவாலாகிவிட்டதாக லண்டன் நீதிமன்றத்தில் அறிவித்தார். 2008இல் உலகின் 6வது பணக்காரர் 2024இல் திவாலாகி செபியின் நடவடிக்கைக்கு உள்ளாகியிருக்கிறார். இவரை நம்பித்தான் இந்தியாவின் பாதுகாப்பின் உச்சம் என சொல்லப்பட்ட ரஃபேல் விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் ஏரோஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த ஒப்பந்தத்தை செய்த டசால்ட் நிறுவனமே ரிலையன்ஸை அதில் இருந்து வெளியேற்றியது. இப்படிப்பட்ட மோசமான வரலாறு கொண்ட அனில் அம்பானி திவாலாக இருக்கிறார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அம்பானி ஆகலாம் என முன் உதாரணமாக இருந்தவர் இன்று அதே பங்குச்சந்தையால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.